இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உண்டான நியூ இயர் பலன்களை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி சனி பகவான் வந்து கண்டக சனியாக இருக்கிறது. அவர் கொடுத்துட்டு இருந்த சோதனைகள் அப்படிங்கிறது வந்து ஏராளமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில், அதாவது கடந்த சில வருடங்களில் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்கும். எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம், எந்த நபர்கள் நல்லவர்கள், யார் கெட்டவங்க, இந்த மாதிரியான எல்லா விதமான பாடங்களும் வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பாரு. அந்த பாடங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து இந்த வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த அடுத்த வருட பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது. என்ன தான் சனி பகவானோட தாக்கம் இன்னும் முழுமையாக குறையல அப்படின்னாலும், அவர் வந்து நீங்கள் பேசிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா நீங்கள் எடுத்துக்க முடியும். மார்ச் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கே வந்து சூரியனுக்கும் சனிக்குமே உங்கள் ராசிக்கு பார்த்திங்கனாவே சனி பகவான் வந்து எப்படியுமே வந்து ஒரு கிளாஷில் தான் இருக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் எப்பயுமே அந்த கிளாஷ் இருக்கத்தான் செய்யும். எங்கே சூரியன் உச்சமாகுதோ அங்கே வந்து சனி நீசமாவார், எங்கே சனி உச்சமாகுதோ அங்கே சூரியன் நீசமாவாங்க. இந்த மாதிரியான இந்த கிளாஷஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மீட்டெடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, மாறுவார். இந்த 11, 12 இந்த 2 இடங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற நிலைமையில தான் இருக்குது. அதனால வரக்கூடிய வருடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்து ஏற்பட்டிருந்த எல்லா விதமான தடைகளும் வந்து நீங்க போகுது. கண்டிப்பான முறையில் திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமணம் முடிஞ்சும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நெருங்கி வரப்போகுது. ஏன்னா வந்து குரு பகவான் வந்து 5, 8 குடையவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை சார்ந்த எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 5, 11ஆம் இடம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடங்களை உங்கள் குரு பகவான் பார்வை படுறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்துல வரப்போகிறாரு, பயிற்சியாக போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து 12ஆம் இடத்துல குரு மறைகிறாருன்னு அர்த்தமா, அதனால் அவர் குரு கொடுக்குற நல்ல பலன்கள் வந்து எங்களுக்கு குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதை எடுத்துக்க தேவையில்லை. ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு குரு அப்படிங்கிறது வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அந்த கெட்டவன் வந்து 12ல் மறைகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட பலன்களையும் உங்களுக்கு குறைச்சிட்டு இந்த ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது குரு 12க்கு வரப்போகிறப்ப உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய உயரங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையிலே ஆகட்டும் நிறைய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்கள் ராசியிலே வந்திருந்த கேது பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருப்பாரு. அந்த ஞானம் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிரமங்களுக்கு பிறகு, நிறைய புரிதல்களுக்கு பிறகு தான் அந்த அடிபட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு ஞானமாக தான் அது இருந்திருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போதுண்டா சாமின்ற அளவுக்கு நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் மூவாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நிறைய சிக்கல்கள், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான சிக்கல்கள் ஆகட்டும், இல்லை நீங்கள் நம்பினவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சடனான ஒரு சேஞ்சஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஒரு சுமூகமான நிலைமைக்கு போக போகுது. உங்கள் உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், உங்களோட
உங்களை தேடி வரப்போகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த சிக்கல்கள் விரிசல்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது மாறப்போகுது. இப்போ கொடுக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தன் பண்ணி தரப்போகிறாரு உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சிம்ம ராசினருக்கு கட்டாயமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் சரி, ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் சரி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. நிறைய புது புது கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் எந்தெந்த சிம்ம ராசிலாம் தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கட்டாயமான முறையில் ஒரு சின்ன லெவல்லையாவது அதை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னு சொன்னாலும், குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவானோட பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கட்டாயமான முறையில் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அமையும். நீங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது வந்து 100% நடக்கும். சிம்ம ராசினர் ஏதாவது ஒரு சொத்து, ஒரு வீடு, ஒரு சின்ன லெவலில் ஒரு இடமாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வாகனத்தையும் பற்றி சொல்லும். அப்படிங்கிறதுனால நிறைய வாகன சேர்க்கைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடித்தமான வாகனங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்பட போகுது. உங்களுக்கு தாயுடன் ஏற்பட்டிருந்த எல்லா விதமான மனக்கசப்புகளும் நீங்கி அவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பும் வந்து ரொம்ப ஸ்மூத்தனாக போகுது. ஏதாவது கடன்கள் நீங்கள் அதிகப்படியாக ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் அதுவுமே சிறிது சிறிதாக தீரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பான முறையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நீங்கள் முழுமையாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னென்ன இருந்திருந்தாலும் சரி, அதுல இருந்துமே ஒரு செம ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன மாதிரி விஷயங்கள நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்து தெளிவாக போகுது. உங்களுக்கு தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்கள் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி கிடைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. அதனால் ஹெல்த்தை பற்றின பெரிய வந்து உங்களுக்கு பாதிப்புகளோ இல்லை நீங்கள் அதில் கவலைப்படக்கூடிய அளவுக்கோ எதுவுமே இல்லை. கடந்த வருடங்களில் லவ்வர்ஸாக இருந்தவங்க கூட சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலே கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து 7ல் ராகுவும் 8ல் சனியும் இருந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரிவினைய மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் மெல்ல மெல்லமாக அது விலக ஆரம்பிக்கும் குரு பகவான் பார்வையால். இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த 7ல் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புது நபர்களோட திடீர்னு உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் ஏற்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சிக்கலில் தான் கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி விட்டுரும். உங்களுக்கு நீங்கள் நம்பி ஒருத்தங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப அவங்க வந்து எதிர்பாராத ஒரு சிக்கலில் உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் புது உறவுகளாகட்டும் புது நட்பு வட்டங்களாகட்டும் உங்களை நோக்கி வருது அப்படின்னா அதை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்கள் யோசித்து அதில் இன்வால்வ் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கனாலே நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். குரு பார்வை வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருந்த பணம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னாலும் சரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் வாங்கின கடனுமே வந்து முழுமையாக அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்தீங்க, அதில் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்குமே வந்து இது வந்து ஒரு அற்புதமான டைம் தான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. சிம்ம ராசியினருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து அரசாங்கம் சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமாக நிறைய நல்ல வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் வந்து சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் இருக்க போகுது சிம்ம ராசிக்கு. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன இடங்களுக்கு
போகணும், என்னென்ன கோயில்களுக்கு குறிப்பாக போகணும் அப்படின்னு யோசித்து வச்சுட்டு இருந்தீங்கனாலும் அது எல்லாமே போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து அமைய போகுது. நிறைய தெய்வ கோயில்களுக்கும் நிறைய சுற்றுலாக்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த எல்லா விதமான ட்ராவல் சார்ந்த விஷயங்களும் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான டெசிஷனும் வந்து ஒரு ரைட் டைரக்ஷனை நோக்கி போகிறதுக்கு இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து உங்களுக்கு அதிக அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தவறான பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். நிறைய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து நீங்கள் போகக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசினர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் இதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த 2 வருடங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெருமளவு சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த விநாயகர் உங்களுக்கு வந்து அருள் செய்வார். ஸோ வரக்கூடிய இந்த புத்தாண்டை வந்து இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இந்த கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக மேலும் வந்து ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்க முடியும். தேங்க்யூ.